வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேஎல் பர்ஃபெக்ட் கேசர். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போயிடலாம். 20/9/2024 கேரளா லாட்ரி கெஸ்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கொடுத்ததில் என்னென்ன நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம இன்றைக்கி ஒரு தரமான 4 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்திருந்தோம். பட் ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம எதை டேரெக்டாக கொடுத்துருந்தோமோ அது பவரில் கொடுத்தது டேரெக்டாக ரிசல்ட் இன்றைக்கி போயிடுச்சு. அப்படியே ஒரு டிஜிட் ஏபி சேஞ்ச் ஆகிருச்சு. நம்ம இன்றைக்கி மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 519 529 மெயினான நம்பராக நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம அந்த 51 பவர்லேயும் 51 52 பவர்லேயும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். பட் ஆனால் சீபோர்டு 9 கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். பட் ஆனால் அதுவும் நமக்கு இன்றைக்கி பவரில் போயிடுச்சு நண்பா. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், நல்ல ஒரு நம்பரு. பட் ஆனால் மிஷின் இப்படி நம்ம என்ன பவரில் கொடுத்தோமோ அது அப்படியே டேரெக்டாக கொடுத்தது பவர்லேயே ரிசல்ட் போயிடுச்சு. இன்றைக்கி மெயினான நம்பர் எதுலேருந்து ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம இந்த 85/29 மெயினாக கொடுத்துருந்தோம். நமக்கு டீபோர்டு கன்ஃபார்ம் 8 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 8 மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அது நல்லாவே பாஸ் ஆகிருக்கு. சீபோர்டு 9லேயும் கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம், 9 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு இங்கே 5 அப்படியே டேரெக்டாக இருந்துச்சு. இந்த 5 நம்பர் 6 நம்பரில் டிஃப்ரெண்ட்டான நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 5 நமக்கு அப்படியே சீபோர்டில் வந்திருக்கனால நமக்கு இங்கே இருக்க 9 தான் கன்ஃபார்ம் சீபோர்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் பண்ணி எடுத்துருந்தோம். பட் ஆனால் அந்த 9 அப்படியே பவரில் வந்துருச்சு. நம்ம இந்த 51 52 ஏபியில் அதே போல் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அதுவும் என்ன ஆயிருக்குன்னா இந்த 52 அப்படியே 5 பி போர்டுக்கும் இந்த 2 ஏ போர்டுலேயும் 2 ஏ போர்டில் டைரெக்டாக வைக்காமல் நான் அப்படியே பவர் பண்ணி நம்ம இங்கே 7க்கு பவரில் தான் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோம். ஏன்னா இங்கே நமக்கு அந்த பேட்டர்ன்லேயும் போயிருக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே இருக்க 8க்கு 3 பவரில் பி போர்டில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த 7ஓட பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். பட் ஆனால் 7ஓட பவர் வராமல் அப்படியே 7 டைரெக்டாக வந்துருச்சு. ஆனால் அதே போல் பி போர்டில் வராமல் அது ஏ போர்டில் வந்துருச்சு. ஏ போர்டில் 7 ஒரு நல்ல சான்ஸ் இருந்துச்சு, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் நண்பா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இங்கே 7 எடுத்திருந்தோம். நம்ம வீடியோ தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம 7 எல்லோ கலரில் பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி கவனிக்காதவங்க திரும்ப வேணால் வீடியோ போய் பாருங்கள், செக் பண்ணி. இந்த இடத்துல கன்ஃபார்ம் 7 தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இந்த 847ங்கிற பேட்டர்னையும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து நமக்கு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ரிசல்ட் விட்டு 7க்கு 7 ஏ போர்டில் ரிப்பீட் ஆகிருந்துச்சு. அதே போலயே நமக்கு 0க்கு 0 ஏ போர்டில் ரிப்பீட் ஆகிருந்தனால நம்ம இங்கே 7 ஏன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த 2 7க்கு அடுத்த நாள் ஏ போர்டு 0 வந்திருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு 2 0க்கு 7 கூட ஏ போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால தான் நம்ம 7 இந்த இடத்துல மெயினாக கொடுத்துருந்தோம். நம்ம 9ல் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தனால நமக்கு இங்கே 29 வந்தனால 7 29 அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். நம்ம 4 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா கூட நல்லா தெரியும். நம்ம வீடியோவை லாஸ்ட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் திரும்பவும். கடைசியில் 87 29 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்போம். நம்ம டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 87 கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட நம்ம தெளிவாக சூப்பரான நம்பர் எடுத்துட்டோம். பட் ஆனால் ரிசல்ட் சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. வாங்க நண்பா, 20ஆம் தேதிக்கான மெயினான நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் நண்பா. நம்ம கடைசியாக வந்த ரிசல்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 87 54 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதே நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 87 54 ஏற்கனவே நமக்கு ஒரு இடத்துல வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 78 75 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்றைக்கி நமக்கு கடைசியாக வந்ததும் 78 75 54 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 78 75 பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதே அப்படியே 3 டிஜிட்டு 5 டிஜிட்டும் நமக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனாம் தேதி பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி 6ஆம் மாதம் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் அப்படியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 டிஜிட்டும் ஒரே நம்பர், சேம் நம்பர். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம நம்பர் நாளைக்கான நம்பர் 20ஆம் தேதிக்கான நம்பர்ஸ் மெயினான நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம இது எங்கேருந்து எடுத்திருக்கோம், எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சென்டரில் பாருங்கள் 109 அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இந்த இடத்துல நமக்கு
அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 99 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு. இதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த 950 இந்த 99 வந்திருக்க இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 950 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நம்பருமே கிட்டத்தட்ட அப்படியே டேரெக்டாக வந்து இங்கே 950 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து போயிருக்கு நண்பா. இதே பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 109 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு மேலே நம்பர் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது ஆனால் இங்கே வந்து 2 நாளைக்கு மேலே நமக்கு வந்து நம்பர் இல்லை. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் கேப்பே இல்லாமல் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த 109க்கு பதிலாக 604 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவரில் வந்திருக்கு. இதே சேம் இந்த நம்பர் முடிகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கே 99 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, இங்கே 44 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் இங்கேருந்து நம்ம நம்பர்ஸ் வந்து மெயினாக எடுத்துருக்கோம். இங்கே நமக்கு 99 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, இங்கே 44 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கனால இங்கே இருக்க நம்பர் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா 431 டைரெக்டாக நமக்கு வந்து நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே நமக்கு 2 நம்பர் வந்து 6 4 அங்கே 1 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இங்கே 6 4 நமக்கு வந்து பவரில் வந்திருக்கனால இந்த ஏசி வந்து பவரில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறனால நம்ம வந்து ஏசியை அப்படியே பவர் பண்ணிட்டு பி போர்டை டேரெக்டாக வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 936 அப்படின்ற நம்பரும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பவரில் போயிடுது. என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நமக்கு சரியாக தெரியல. இங்கே வந்து பவரில் இருக்கனால நம்ம அப்படியே டேரெக்டாகவும் ஒரு நம்பரு ஏசி மட்டும்தான் பவரில் வந்திருக்கு. இங்கே 2 நம்பர் அப்படியே பவரில் வந்திருக்கு. சென்ட்ரு போர்டு அப்படியே டேரெக்டாக வந்திருக்கனால நம்ம சென்ட்ரு போர்டை டேரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த ஏசியை வந்து அப்படியே வந்து பவர் பண்ணிட்டோம். சப்போஸ் நமக்கு மேலேருந்து கீழே வரல, ஏன்னா 2 நாள் கேப் இருக்கனால நமக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் கேப்பு விட்டு மேலே தான் வந்து இந்த 109 இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் கேப்பு விட்டு தான் நமக்கு வந்து இந்த 109 அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு அங்கே 604 ஆனால் கேப்பே இல்லாமல் இருக்கனால சப்போஸ் கீழே வராமல் இந்த இடத்துல இப்படி கீழே இந்த 433 இப்படி கீழே வராமல் சப்போஸ் இங்கேருந்து இப்படி மேலே உள்ள ரிசல்ட் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து 480 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 480ஐயும் நம்ம வந்து டைரெக்டாக வந்து எடுத்திருக்கோம். அதே போல் வந்து இந்த ஏசியை பவர் பண்ணி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 480ல் 4 வந்து பவர் பண்ணிட்டோம். இந்த சி போர்டு 0க்கு 5 அப்படியே பவர் பண்ணிட்டோம். சென்ட்ரு போர்டு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வைக்கணும். ஆமாம், நம்ம அதையும் வந்து பவர் பண்ணிட்டோம். அதனால் வந்து டேரெக்டாக வைக்கணும். கீழே எடுத்துருக்கோம் பாருங்கள், இது டேரெக்டாகவும் ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த ஏசியை மட்டும் பவர் பண்ணியும் ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். சென்ட்ரு போர்டு வந்து அப்படியே டேரெக்டாக வச்சுருக்கோம். 985 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பர் 557 552 எங்கிறது எடுத்திருக்கோம்னா அதே பேட்டர்ன் தான், அதே இடத்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். நம்ம இங்கே வந்து பார்த்துருவோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 109 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு மேலே உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா 955 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த 755ங்கிறது பார்த்திங்க 7955 இந்த நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு இங்கேயும் வந்து மேட்ச் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா 755 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த 7 வந்து இருக்கிற இடத்துல இது அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு வந்து பேக்கில் வந்திருக்கு. இந்த 9க்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு பவரில் இருக்கனால இந்த 604க்கு மேலே இருக்க இந்த 552 வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு அங்கேயும் அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 55 இருக்கிற இடத்துலேருந்து கூட ரிசல்ட் வந்திருக்க சான்ஸ் இருக்குது. இந்த 955க்கு லாஸ்ட்டு சி போர்டை மட்டும் பவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 950 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வந்திருக்கலாம். இப்போ இதை டார்கெட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 557 இந்த 552க்கு லாஸ்ட்டு டிஜிட்டை வந்து பவர் பண்ணி 557 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். இங்கே நமக்கு 2 நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்க இது வந்து ஏசி தான் வந்து பவரில் வந்திருக்கு. அதனால் இதுலேயும் நம்ம வந்து ஏசியை வந்து பவர் பண்ணியிருக்கோம் 0 2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிசி மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி எடுத்துருக்கோம். அதே இடத்துல இருந்து தான் நமக்கு இந்த 44க்கு மேலே இருக்க நம்பர் நமக்கு இங்கே வந்து 99 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு மேலே உள்ள நம்பர் வந்து 55. இந்த பேட்டர்னில் இந்த 55க்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 44க்கு மேலே நமக்கு வந்து 28 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 28 தான் வந்து நம்ம வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவும் திரும்பவும் 28 78 73 அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பர் வந்து நம்ம வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் இந்த நம்பரையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு மெயினான நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 நம்பர்ஸ் வந்து மெயினான நம்பர்ஸாக இருக்குது. அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக்கையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நண்பா.